வன்னியர்களுக்கு நான் சொல்கிறேன். ஆ நல்ல வன்னியரை நான் திட்டல. ஆனால் வந்து மானங்கெட்டு ஈனங்கெட்டு சூடு சொரணை இல்லாத உலகத்துல வன்னியருங்களை சொல்கிறேன். வன்னிய வன்னியர் ஆம்பளைங்களுக்கும் சொல்கிறேன், பொம்பளைங்களுக்கும் சொல்கிறேன். மானங்கெட்டு ஈனங்கெட்டு கிடக்காதீங்க. ஏன்னா வந்து பெரியார் கொள்கையை கொண்டு வந்துட்டீங்க திருப்பியும். பெரியார் எல்லாம் வந்து அவங்களாம் வந்து பெரியாரை வந்து போட்டுறவங்க, அம்பேத்கரை போட்டுறவங்க. யாருன்னா போற்றிட்டு போட்டோம். அவங்க வந்து உண்மையாக இருக்கிறாங்க, போட்டுறாங்க. இவங்களாட்டம் வந்து பச்சுவந்தியா இல்லை, நிறம் மாறுற பச்சுவந்தி நீங்களாம். வன்னியருங்க நிறம் மாற எல்லா ஜாதியும் நம்மளை வந்து எல்லா ஜாதிக்குமே நம்மளை பிடிக்கல. ஏன்னா நல்லவங்களுக்கு பிடிக்காது. வன்னியர் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து எல்லோரையும் வந்து சமமாக பார்க்குறவங்க வன்னியருங்க. அதனால் வந்து வன்னியரை பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய உரிமையை கேட்குறோம் பாரு, அதுதான் நம்ம பண்ணுற குத்தம்னுவாங்க. இவங்களோட உரிமையை கேட்குறாங்களே, இவங்க வந்து எல்லாத்துலேயும் வேலை கேட்குறாங்களே சொல்லிட்டு. நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலனா கூட அறிவுக்கு வேலை கொடுங்க. அறிவானவங்களுக்கு வேலை கொடுங்க. நல்லா படித்தவங்களுக்கு வேலை கொடுங்க. முதல்ல யாரை நீங்கள் வர வச்சுக்கிறீங்க தெரியுமா? நீ வந்து எம்பெருமானையே கும்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள, ஏழுமலையான நீ கும்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள வர வச்சுருக்கிற. நீ செய்கிற கடவுளுக்கு செஞ்ச பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிட்டீங்க வன்னியருங்கெல்லாம். ஆனால் வந்து அதே இதில் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து மது விலக்குத்துறை அமைச்சராம். அப்புறம் வந்து திருமாவளவன் வந்து துணை முதலமைச்சராக போட போகிறாங்களாம். துணை முதலமைச்சர் தான் திருமாவளவன். ஒரு விஜய் படத்தை பார்க்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை. விஜய் படத்தை பார்க்குறீங்களே, அதில் அந்த விஜய் சொல்கிற டைலாக்கு, அந்த பாட்டில் வர வரிங்க 8 போட்டு அடிக்குதே உங்களுக்கெல்லாம். அந்த வரிங்க யாரை தாக்கி பேசுகிறாங்க, அந்த பாட்டுங்களை யாரை தாக்கி எந்த ஜாதியை பார்த்து பேசுகிறாங்க, தாக்கி பேசுகிறாங்க, உங்களுக்கெல்லாம் அறிவில்லை. அந்த டைலாக்குங்களில் யாரை சொல்கிறாங்க, யாரை அடக்க நினைக்கிறாங்க, யார் இப்போ ஆடின்னு கிடக்குறாங்க, அவங்க வந்து அடக்க போகிறாங்க. உங்களை தான் மொத்தமாக தான் அடக்கிட்டாங்களே, எல்லா வழியிலையும் உங்களை வந்து அடக்கிட்டாங்க. இனிமேல் அடக்கிறதுக்கு என்ன ஆகுது? ஒன்றுமே இல்லையே. அந்த அறிவு கூட இல்லாத என்ன தான் சொல்ல வராங்க? நம்மள தானே சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய டாக்டர் அன்புமணிக்கு இல்லாத ஒரு இதுன்னா யாருக்கு இருக்கும்? இந்தமாதிரி நம்மளுடைய அன்புமணி உங்களுக்கு பிடிக்கலையா? விஜய் தான் உங்களுக்கு பிடிச்சிக்குதா? அது மீறு அடங்க மறு திமிரி எழு திருப்பி அடி சொன்ன திருமாவளவனை பிடிச்சிக்குது. மிடுக்கு இருக்குது, எங்ககிட்ட சரக்கு இருக்குதுன்றைய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குதா? அவங்களெல்லாம் அந்த கூட்டத்தை ரொம்ப பிடிச்சிக்குதா உங்களுக்கு? ரவுடி கூட்டமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கூட்டமாக இப்போ வந்துருக்குது, ஆட்சிக்கு வந்துருக்குது. தமிழ்நாட்டை தலை குனிய வச்சிட்டிங்களே பாவிங்களே. தமிழ்நாட்டே தலை குனிய நான் யாரையும் தெரியல. யாரையும் எனக்கு திட்ட வேண்டிய வேலையும் எனக்கு இல்லை. நான் என்னோடய குளத்தில் இருக்கிறவங்கள திட்டுறேன். என்னோட இதில் வன்னிய குளத்தில் இருக்கிறவங்கள திட்டுறேன். வன்னிய குளத்தில் இருக்கிற நான் எல்லோரும் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கோம். நம்மளுடைய டாக்டர் அன்புமணி அதில் துணை முதலமைச்சராக இருந்திருப்பார். அதிலெல்லாம் மண்ணை வாரி போட்டுட்டிங்களே. என்னதான் உங்களெல்லாம் கேய் கக்குதுன்னா மானங்கட்ட ஈனங்கட்ட ஜென்மங்களை. என் சொந்த காட்சிங்க கூட நிறைய அப்படி தான் பண்ணிட்டாளுங்க. திருட்டு கசமாளுங்க எல்லாம் அப்படி தான். என் சொந்த காட்சிங்களும் அப்படி தான் பண்ணாளுங்க. அதனால தான் எல்லோருக்கும் உரைக்கிட்டான்னு நான் இந்த கேள்விங்களை கேட்குறேன். மானங்கட்ட ஈனங்கட்டுக்கு போய் கிடக்குறீங்களே. நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்தாங்களா? உங்களாட்ட மானங்கட்டு ஈனங்கட்டு தான் வாழ்ந்தாங்களா? உங்களுக்குலாம் சுய அறிவு இல்லையா? சிந்திக்கிற திறமை இல்லையா? யாரை திட்டுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிற அந்த அந்த யோசிக்கிற திறமை கூட இல்லையா உங்களுக்குலாம்? ஏன் இப்படி வந்து வெறி பிடிச்சி அலையிறீங்க? படமோ எவன் நல்லா ஆடுறான், எவன் நல்லா தூக்கி ஆடுறான், காலை தூக்கி ஆடுறான், கையை தூக்கி ஆடுறான்னு சொல்லி அறிவு கெட்ட ஜென்மங்களை போய் போட்டிங்களே. இன்றைக்கி எடப்பாடியார் முதலமைச்சராக வந்திருப்பார். நம்மளோ துணை முதலமைச்சராக நம்மளோடைய டாக்டர் அன்புமணி வந்திருப்பார். இப்படி பண்ணி தாலி அறுத்துட்டிங்களே, எல்லோரும் சேர்ந்து தாலி அறுத்துட்டிங்களே கூட்டமாக. இனிமேப்பட்டு என்ன பண்ண போகிறீங்களா? 5 வருஷம் என்ன பண்ண போகிறீங்களே தெரில. எவன் எந்தெந்த பொண்ணை கைப்பிடிச்சி இழுப்பானோ தெரியாது. ஹோட்டலு கடைங்களை சோறு துணுப்பிட்டு பிரியாணி துணுப்பிட்டு காசு கொடுக்காத காசு கேட்டவங்கள அடிக்கிறவங்களெல்லாம் முதலமைச்சராக இப்போ வந்து ஆகிட்டீங்க. இனிமேப்பட்டு என்ன நல்ல 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 டான்ஸு பாட்டெலாம் நல்லா பாருங்கள் போய். என்ன திருப்பி ரிட்டன் இது பண்ணுவாங்க படத்துங்கள்லாம், எடுத்த படத்தெல்லாம். அதனால் எல்லாத்தையும் போய் கரெக்டாக பணத்தை கொடுத்து பார்த்துட்டு வாங்க. நல்லா இன்னும் மிடுக்க தெரியுங்க. என்ன அறிகட்ட ஜென்மங்களை. வன்னியனுங்களே ஓட்டு போட்டால்
நான் எப்போ ஜெயிச்சிருப்பாங்க அவங்க எல்லா இடமும் ஜெயிச்சிருப்பாங்க. வன்னிய துரோகிங்களே என்ன ஜென்மம் நீங்கள்லாம்? ஆ வன்னிய குலம்னாவே உண்மை நேர்மை நியாயம்னு பார்க்குற தர்மத்தின் குலம்டா வன்னிய குலம். வன்னிய குலத்துலேயே எப்படிடா கேவலமாக வந்து பண்ணீங்க? முன்னோர்கள்லாம் இருந்தாங்களா அவங்களெல்லாம் காரி காரி துப்புவாங்க. நீங்கள் உங்களை பார்த்து காரி காரி முன்னோருங்க துப்புவாங்க. சே இப்படி இப்படி பச்சோந்தி மாதிரி மாறிட்டீங்களே. ஆ நம்மளுடைய இது குளத்தையே அழிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே. உங்கள் குளத்தை நீங்கள் அழிச்சிட்டு எந்த குளத்துல போய் காரி மூஞ்சிக்கலான்னு நினைக்கிறீங்க? ஆ எந்த குளம்டா உங்களுக்கு பிடிச்சி போய் கிடக்குது? காரி அப்படி நான் தான் அசிங்கமாக இன்னும் கேட்கலான்னு வருது. நான் வந்து இந்த ஃபோனில் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். சே என்ன தான் ஜென்மங்களும் தெரில. பொண்ணு பிள்ளைங்கள ஒழுங்காக வளர்க்க தெரில, ஒழுங்காக வளர்த்து ஒழுங்காக யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி சொல்லி வளர்க்க தெரில. சின்ன குழந்தையிலேருந்து அவங்களாம் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்களே. அம்பேத்கர்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்களே. ஜாதி வெறி அதுங்களுக்கு ஏற்றி 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 சின்ன பிஞ்சிலேருந்து ஏற்றி ஏற்றி வளர்க்குறாங்களே. உங்களுக்கு அறிவில்லை. உங்கள் குழந்தைங்கள நீங்களாம் எப்படி வளர்க்கணும்? அப்போது எப்படி வளர்க்கணும்? நம்ம குலத்தை காக்கிறதுக்குங்க அவங்க உயிரை பணையம் வச்சு நம்ம குலத்துக்காக போராடுறாங்க நம்மளுடைய டாக்டர் அன்புமணி. உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? எவ்வளோ ஆபத்து இருக்கும் தெரியுமா? அவங்களுக்குலாம் எவ்வளோ ஆபத்து இருக்கும் தெரியுமா? எல்லாம் போய் அப்படியே இந்த தேனி கூட்டம் மாதிரி மொச்சிக்கிறீங்க போய் விஜயை போய். யாருன்னா மொச்சிட்டு போட்டேன். நீங்கள் வன்னிய குலத்தில் இருக்கிற நீங்கள் ஏன் போகிறீங்க? அறிவில்லை உங்களுக்கு. ஒரு பொம்பளைங்களுக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நம்ம குலத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். சத்திரியர்னா உண்மை நேர்மை தர்மம் இதெல்லாம் காக்கிறவன் தான் சத்திரியன். அதனால் வந்து சத்திரியன்னா எப்படி இருக்கணும்னு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி வளங்க. யாரையும் வந்து எல்லோருக்காகவும் பாதுகாப்பாக இருக்கிறவன் சத்திரியன் மட்டும்தான். வேறு யாருமே இல்லை. அது எந்த பக்கம்னாலும் மாறுவாங்க. ஆனால் சத்திரியம் அந்தமாரி வேலையை செய்யக்கூடாது. அது வந்து குல துரோகம், குல நாசம். அவங்களாம் எப்படி ஒரு ஜாதி அவங்க இது எப்படி பாதுகாக்கிறாங்க தெரியுமா? அறிவு இருக்குதா அவங்களுக்குலாம்? உங்களை அழிக்கிறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போது உங்களை அழிக்கிறதுக்காக அவங்க வந்து இப்போ 5 வருஷம் இருந்து உங்களெல்லாம் அழிக்கணும்னு வந்திருக்கிறாங்க. அந்த அறிவு, அந்த பொது அறிவு கூட இல்லை ஒரு பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும். நீங்களாம் வன்னிய குலத்தில் பிறந்தீங்களா சாக்காடையில் பிறந்தீங்களா தெரில. என் சொந்த காட்சிங்களே சேர்த்து தான் சொல்கிறேன். என் சொந்த காட்சிங்களை கூட சொல்கிறேன். அவளுங்களாம் சாக்காடியா வன்னிய குலத்தில் பிறந்தாங்களா இல்லையா, இல்லை சாக்காடியில் பிறந்தாளுங்களா சாக்காடியில் பிறந்தாளுங்களான்னு தெரில. சே ஜென்மங்களா நீங்களாம். தூ